இன்னைக்கு தலைப்பு ஜெயம் கொண்டு தேவ மகிமையை அடைகிற மேன்மையை எது தடை செய்கிறது? கொஞ்சம் நீளமான தலைப்பு தான், புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெயம் கொண்டு தேவ மகிமையை அடைகிற மேன்மையை எது தடை செய்கிறது? புரிஞ்சுங்களா இந்த தலைப்பு? எத்தனை பேர் புரியுதுங்க இந்த தலைப்பு? ஜெயம் கொண்டு தேவ மகிமையை அடைய எது தடை செய்கிறது? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பேன். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது, நம்மோடு கிறிஸ்து வாழ்கிற வாழ்க்கை என்பது தோல்வியான வாழ்க்கை கிடையாது, பலவீனமான வாழ்க்கை கிடையாது, சாபத்துக்குரிய வாழ்க்கை கிடையாது, அலைச்சலுக்குரிய வாழ்க்கை கிடையாது. சத்தமா எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? கிறிஸ்துவோடு நான் வாழ்கிற வாழ்க்கை, அவர் என்னோடு வாழ்கிற வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை அல்ல, அது ஜெயத்தின் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது தோல்விக்குரிய வாழ்க்கை அல்ல. ஒரு காலத்துல நல்லா கவனிங்க, பிசாசு நம்மோடு கூட இருந்தான். நாம் பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். இருளின் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? சிக்கி கொண்டிருந்தோம். அவனுடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் உட்பட்டு இருந்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சுங்க? குறைவுள்ளவர்களாக, பின்வாங்கி போனவர்களாக, பாவிகளாகவும், தேவனை எதிர்த்து வாழ்கிறவர்களாகவும், தகுதி இல்லாதவர்களாகவும், நீதி இல்லாதவர்களாகவும், பலனற்றவர்களாகவும், அருவருப்பானவர்களாகவும், சரிங்களா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நல்லா கவனிங்க. உங்களில் சிலர், நான் இப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். எப்படி சொல்லலாம் நினைக்கிறேன்? எல்லாரும், ஆமா தானே? எல்லாரும், உங்களில் சிலர், இப்படி சொன்ன எல்லாரும் என்ன பண்ணோம்? இப்படிப்பட்டவர்களா இருந்தோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். சத்தம் வர மாட்டேங்குதுங்களே. ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, நம்முடைய பாவம், சாபம், பலவீனம், அக்கிரமம், அருவெறுப்பு எல்லாம் யாருடைய நாமத்தினாலே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நமது தேவனுடைய ஆவியினாலே என்ன பண்ணாங்க? கழுவப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வெற்றி உள்ள ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. யார் பரலோகத்துக்குள்ள போக முடியும் தெரியுமா? யார் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும் தெரியுங்களா? தோல்வி அடைகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. வெற்றி பெற்றவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதுதான் இந்த வசனத்துல வாசிச்சோம். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லு. ஜெயம் கொள்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு எப்படி இருப்பாருங்க? குமாரர்கள், பிள்ளைகளா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜெயத்தின் வாழ்க்கை. முன்னாடி அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, பாவத்தின் வாழ்க்கை, சாபத்தின் வாழ்க்கை, போராட்டத்தின் வாழ்க்கை, சத்ரு நம்மை ஆளுகை செய்த வாழ்க்கை. ஆனா இப்ப என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கழுவப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமையே மாறி போச்சு. வாழ்க்கையினுடைய நிலை என்ன பண்ணுச்சுங்க? மாறி போச்சு.
தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை சீக்கிரமாய் கடந்து போகலாம். தீத்து 3:3 5 வரையிலும். ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் சொல்லுங்க ஒருவரை ஒருவர் இருந்தோம். இதுல நான் இல்லை அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்லை இதுல எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எல்லாரும் அப்படிதான். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் அப்படிப்பட்டதான் இருந்தோம். ஒருவரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக நாம் என்ன பண்ணோம்? மாறி போனோம். சத்தம் வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. இப்போ நாம் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். சத்தம் வரல, ஆஃப் பண்ணிடுங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சத்தமா சொல்லுங்க. சத்தமா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா இங்கே ஆராதிக்கிறதே நமக்கு ஒரு என்ன இல்லைங்க, வந்து உட்கார்ந்துருக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். சத்தம் வரல. கழுவப்பட்டு இருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ ஜெயமுள்ள வாழ்க்கையா ஜெயமில்லாத வாழ்க்கையா? இன்னும் சத்தமா. ஆமா, இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை எவ்வளவு நாள் போனோம் சொல்லுங்க. ஒரு நாள் மாத்திரம் ஜெயமா வாழ்ந்துட்டு அடுத்த நாள் தோல்வி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா நல்லா இருக்குமா? இல்லை. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கணும். சத்தமா சொல்லுங்க. முடிவு பரிய. இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை சில காரணங்களில் நாம் இழந்து போகிறோம். சில காரணங்களில் நாம் என்ன பண்றோம்? இழந்து போகிறோம். அந்த காரணத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதாய், மகிமை உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய், இன்னும் சத்தமா தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா நன்றி ஆண்டவரே. பாருங்க, மார்க் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சரிங்க. இந்த சம்பவத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இன்னொரு வேத வசனத்தை கூட நம்ம முதல்ல தியானிச்சலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் தங்கள் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை பூரணம் அடைகிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். இங்கு எபேசு சபையை குறித்து அவங்களுடைய நிறைவான செயல்பாடுகளை குறித்து தேவன் விளக்குகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் விளக்குறார். நிறைவான காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, அநேக நிறைவான செயல்பாடுகள் இருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிற காரியங்கள் நிறைய இருக்கும். நிறைய காரியங்கள் இருக்கும். இங்கே எபேசு சபையில் கூட அநேக நன்மைக்குரிய செயல்பாடுகள், நிறைவுக்குரிய செயல்பாடுகள், தேவன் விரும்புகிற செயல்பாடுகள் இங்கு இருந்தது. அது என்னென்ன சொல்லி பார்க்கும்போது என்னென்னது பாருங்க. ஒன்று, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். தயவு செய்து இங்க கவனிக்கணும். உன் கிரியைகளை நான் அறிந்தேன். ஆண்டவர் சொல்ற, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்.
அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உன் பிரயாசத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அறிந்திருக்கிறேன். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன். சரி, இதெல்லாம் என்ன காரியங்க? இதுல எதனா குறை இருந்துச்சா? இதுல எதனா குறை இருந்ததா? தேவன் வெறுக்கிற காரியங்கள் ஏதாவது இருந்துச்சா? எதுவுமே இல்லை. எல்லாம் நிறைவான செயல்பாடுகள், எல்லாம் பாசிட்டிவ்க்குரிய காரியங்கள். நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தை நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறைவு. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. எனக்குள்ளே அநேக நிறைவான காரியங்கள் எனக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் விரும்புகிற அநேக காரியங்கள் எனக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத, புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க, ஆண்டவர் அருவருக்கிற ஒரே ஒரு குறைவு இருந்துச்சுன்னா நாம ஜெயம் கொள்ள முடியாது. சத்தமா சொல்ல மாட்டேங்க. ஒருவேளை உங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு அந்த குணம் இருக்கலாம், உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், பரிசுத்தம் இருக்கலாம், எல்லா காரியங்களும் நமக்கு இருக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்களேன், அது உங்களால என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, ஜெயம் கொள்கிற வாழ்க்கையை அது என்ன பண்ணும், தடை செய்து விடும். அதனால எப்பவுமே ஆண்டவர் பாருங்க, இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு பிடிக்குது. அதனால ஆண்டவர் என்ன பண்ண, வெரி குட், நீ நல்லா இருக்கிற, நல்லா பண்ற அப்படின்னு என்ன தட்டி கொடுத்து என்னை உயர்த்த மாட்டாரு. எனக்குள்ள ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் இருக்கும், அதை சுட்டி காட்டி ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, இது சரியில்லை, இது தவறு, இது நான் வெறுக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த குறையை உனக்கு சுட்டி காமிக்கிறேன். ஏன் உனக்கு இந்த குறையை சுட்டி காமிக்கிறேன்னா, இந்த குறை தான் நீ வெற்றி அடையாதபடிக்கு, ஜெயம் கொள்ளாதபடிக்கு உன்னை தோல்வி அடைய செய்கிற வாழ்க்கையா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இன்னைக்கு இங்க இருக்கணும்? நமக்கு 99% நீங்க நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாம், நல்ல விஷயங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கலாம். ஆனா 1%, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா, 1%, 1%, ஒரே 1% மாத்திரம் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், மீதியெல்லாம் என்ன ஆயிடும்? சத்தமா சொல்லுங்க. இந்த 1% குறைவு 99% நிறைவை பூஜ்ஜியமாக்கிடும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பரிமள தைலம் ரொம்ப வாசனையா இருக்குமா, சரிங்களா? நல்லா கவனிங்க. பரிமள தைலம் ரொம்ப வாசனையா இருக்கும். அதுல ஒரே ஒரு ஈ விழுந்து செத்து போச்சுன்னா ஊரையே நாத்தம் அடிக்க வச்சிடும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் அநேக நிறைவான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரு. ஒரே ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை நிச்சயமா அதை சுட்டி காட்டி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த நாளிலே உங்களுக்கு என்ன பண்றாரு, கட்டளையிடுகிறார். ஏன்னா அந்த ஒரு குறை மாத்திரம் தான் 99% உங்க வாழ்க்கையில் இருக்க நிறைவான காரியங்களை என்ன பண்ணும், அழித்து விடும். அந்த ஒரு காரியம், அந்த ஒரு குறைவு மாத்திரம்தான் உங்களுடைய ஜெயமான வாழ்க்கையை தடை செய்து விடும், அந்த மேன்மையை இழக்க செய்யும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் சத்தமா. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொன்னேன், ஆண்டவர் சொன்னார்ல, நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு பிடிக்குதுங்க, ஒரே விஷயம் மாத்திரம் ஆண்டவருக்கு பிடிக்கல. அந்த எல்லாம் பிடிக்கிற விஷயத்தினால உங்களை பரலோகத்தில் சேர்ப்பார் மாத்திரம் நீங்க தப்பு கணக்கு போடுறாதீங்க. ஒருவேளை ஊழியம் செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், ஆராதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கும் என்று சொன்னால் நீங்க உங்க தகுதியை இழந்து போகிறீர்கள். எத்தனை பேர் அல்லேலூயா? ஆமா, உண்மை. போக முடியாது.
நான் 90% நல்லா இருக்கிறேன், 10% நான் சரியில்லை, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் ஜெயங்குள்ள வாழ்க்கையை வாழ முடியும். தவறு தவறு தவறு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் மனம் திரும்பும்படியாய் எபேசு சபைக்கு என்ன பண்ணுறாரு, அதை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு காலத்தில் நம்முடைய குணங்கள் வேறு, நம்முடைய செயல்பாடுகள் வேறு, நம்முடைய சுவாபங்கள் வேறு. கவனிங்க, எல்லாமே வேற தான், எல்லாமே வேற தான். அப்போ இருளின் அதிகாரம் இருந்துச்சுங்க, பாவத்தின் அதிகாரம் இருந்துச்சு, அந்தகார லோகாதிபதியினுடைய அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் உங்களை என்னை அதில் என்ன பண்ணார் சொல்லுங்க, விடுதலையாக்கினார், கழுவினார், பரிசுத்தப்படுத்தினார், நீதிமானாக்கினார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ அந்த பழைய சுபாவம் பழைய குணங்களும் ஏதாவது ஒன்று மாத்திரம் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ள இருந்துச்சுன்னா முழுசும் கெட்டு போயிடும். நல்லா கொஞ்சங்க, முழுசும் உங்களால் எந்த நன்மையும் ஆண்டவருக்கு இருக்காது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், வாலிபன் ஒருவன் ஓடி வருகிறான். கவனிங்க, வாலிபன் ஒருவன் ஏசாமி கிட்ட வந்து கேட்குறான். கவனிங்கன்னா அப்போதான் கீழே கவனிச்சிருக்கீங்க, இங்கே கவனிங்கம்மா. அப்போ நல்லது, வேகமாக ஓடி வரான். ஓடி வந்து, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகணும். எங்கே போகணும்? ஆசை தானே, எத்தனை பேருக்கு ஆசை இல்லை? நான் நரகத்துக்கு போயிடணும் இல்லை சொல்லுங்க. இல்லை, இந்த ஊழியத்தினுடைய மேன்மையான ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன். ஓடோடி வந்து ஏசாமி கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுக்கு போகணும். எங்கே போனோம்? ஆண்டவர் சில லிஸ்டெல்லாம் கொடுக்குறார். சரிங்களா? என்னென்ன லிஸ்ட் தெரியுமா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன். அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு நிமிஷம் கவனிங்க, அவர் சொன்ன விஷயம் வாசிக்கலாம், வாசிங்க. மார்க் 10:20. அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இவைகள் எல்லாம் சிறு வயது முதல். இன்னும் சத்தமா, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். வர மாட்டேங்குதுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இவைகள் எல்லாம், எல்லாரும் சொல்லுங்க. இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம். எப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்? சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்றேன். சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்து. இன்னும் சத்தமா. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிக்கலாம், வாசிங்க. 21வது வசனம் வாசிங்க. இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய். போதும், ஒரே ஒரு நிமிஷம் கவனிச்சிடுங்க. கைண்ட்லி நீங்க லிசன் பண்ணுங்களேன். சிறு வயசு முதல் எல்லா கற்பனைகளையும் அவன் என்ன பண்றான்? ஃபாலோ பண்றான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அந்த நிறைவான காரியங்கள் அவனை எங்க கொண்டு போவாது? அது போதுமானதாக இருக்காது. அவனிடத்துல அந்த ஒரு குறைவு சரி செய்யப்படும் பொழுதுதான் அவன் எங்க போவான்? சத்தமா சொல்லுங்க. அப்போ வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றாரா? 22வது வசனம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமுடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கண்டுபிடிக்கிற அந்த குறைவை சரி செய்யலைன்னா நம்முடைய ஜீவிதம் வெற்றி பெற முடியாது. நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க என்னத்தான் ஊழியம் பண்ணாலும் சரி, நீங்க என்னத்தான் காணிக்கை கொடுத்தாலும் சரி, நீங்க எங்க போய் எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஆராதித்தாலும் சரி, நல்ல பைபிள் தெரிஞ்சிருந்தாலும் சரி, நல்ல ஜபிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, ஞானஸ்தானம் எடுத்தவர்களா இருந்தாலும் சரி, நல்ல கவனி. அதெல்லாம் ஒரு சின்ன, அது இருக்க வேண்டியதுதான். முக்கியமானது ஒன்று சொல்றேன் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறை தேவன் கண்டுபிடித்து நம்ம இடத்துல சுட்டி காண்பிக்க போது அந்த குறையை நாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணா அடுத்தும் குறை தான் பார்க்கறது. நோ, ஆண்டவர் சொல்லிட்டார், அடுத்துன பார்க்காத, நீ விழுந்துருவ. உன் கண்ணில் இருக்கிற
தூசியில் உத்துறோம். நம்ம கண்ணில் என்ன இருக்கான்? பெரிய கட்டை, பெரிய அந்த உத்திரம். பழைய காலத்தில் வீடு கட்டும்போது அதான் தாங்கி நிற்கும் பெருசு. அடுத்த கண்ணில் என்ன இருக்கான்? துரும்பு. சொல்லுங்க. அடுத்து இன்னைக்கு நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெறாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன். அடுத்தவனை பாத்துறாத. அவனுக்குரிய பலன் அவனுக்கு கிடைச்சிடும். அவன் என்ன விதைக்கிறானோ அதை அறுத்துருவான். அதுதான் அவனுடைய வாழ்க்கை. நானாலும் சரி, யாராலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன விதைக்கிறாங்களோ அதை அறுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம யாரை குறித்து நம்ம குறை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவே கூடாது. நம்ம குறைய மாத்திரம் நாம சரி செய்தாதான் எங்க போக முடியும்? வெற்றி உள்ள ஒரு ஜீவிதத்தை நாம் அடைய முடியும். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நன்மையானாலும் தீமையானாலும் அவனை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். சத்தமா சொல்லுங்க, நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. இது இந்த வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வரும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். இங்கே மாத்திரமல்ல, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரோம். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ இவன் வந்தான்ல, அவன் என்ன தப்பு செஞ்சிட்டானா? ஒன்றும் தப்பு செய்யல. சிறு வயது முதல் எல்லா கற்பனை கட்டளையும் என்ன பண்ணான்? தவறாம. ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னார், உங்ககிட்ட ஒரு குறை உண்டு. என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிற ஆஸ்தியில என்ன பண்ணு? விற்று ஏழை கொடுத்துட்டு என்ன பின்பற்றி. அவன் இதை கேட்டபோது, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லி பாருங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்க. அவன் அதை கேட்டபொழுது என்ன பண்ண தெரியுமா? சொல்லுங்க. மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அவன் நித்திய ஜீவன் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அந்த குறையை அவன் என்ன பண்ணல? சரி செய்ய விரும்பல. அந்த குறையை அவன் என்ன பண்ணல? அவனுக்கு நித்திய ஜீவன் மேல ஆசை இருந்துச்சு. அதை விட ஆசை எது மேல இருந்துச்சு? ஆஸ்தி மேல இருந்துச்சு. இந்த குறைவுதான் அவனை நித்திய ஜீவனை இழந்து போகும்படி செய்தது. அவன் அநேக நன்மைக்குரிய காரியங்களும் நிறைவான செயல்பாடுகளையும் செய்தான். நல்லா கவனிங்க. இங்கே நல்லா இன்னைக்கு உங்க உள்ளம், நான் உங்களை குற்றவாளியும் தீர்க்க முடியாது, தீர்க்கவும் கூடாது. எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீங்க தீர்க்கிறது சொல்லி கொடுக்கலாம், இப்படி போகலாம், இப்படி வாங்க, இப்படிலாம் சொல்லி கொடுப்போம். ஆனா குற்றவாளின்னு சொல்றதுக்கு யாருக்கு தான் அதிகாரம்? ஏசாமிக்கு. ஆனா நல்ல கவனிங்க, உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளி என்று தீர்க்கும் என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறாரு. அவரை நீங்களே நான் ஏமாற்ற முடியுமா? கவனிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. உங்கள் இருதயமே உங்களை தீர்க்கும், உங்களுடைய சிந்தைகளே உங்களை தீர்க்கும். நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா, உங்களுக்குள்ள என்ன குறை இருக்குன்னு சொல்லி எது உங்களுக்கு சொல்லும்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமா, உங்க இருதயமே உங்களை கரெக்டா சொல்லிடும், எது இருக்குது எது இல்லை, எது சரி எது குறைன்னு சொல்லி உங்க இருதயமே தீர்த்துடும். நான் சொல்லு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரே நிமிஷம் என்ன கரெக்டா லிசன், ஒரே நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டுங்க. நம்முடைய இருதயம் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு சொல்லும். எத்தனை பேருக்கு சொல்லுது? எத்தனை பேருக்கு சொல்லும் நீ சரியில்லை, சரியா இருக்கிற, இது தப்புன்னு நம்முடைய இருதயம் சொல்லும். சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நம்முடைய சிந்தை தீர்க்கும். இதுக்கே நம்மளால தப்பிக்க முடியாதுன்னா, இதுல இருந்தே நம்ம என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாதுன்னு சொன்னா, நம்முடைய இருதயத்திலும் தேவன் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இங்க கவனிங்க. நம்முடைய இருதயத்திலும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? நல்லா கவனிங்க. நம்முடைய குறைகளை நம்ம என்ன பண்ண முடியாது? மறைக்க முடியாது. ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற அந்த குறைகளை நம்ம என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க, விட்டுடணும், சரி செய்து கொள்ளணும். சத்தமா சொல்லுங்க.
இப்போ அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், அவன் நித்திய ஜீவன் மீது இருந்த ஆசை விட அவனுக்கு இருந்த ஆசை எங்க எது மேல இருந்துச்சுங்க? ஆசை மேல இருந்தது. அந்த குறையை ஆண்டவர் சரி செய்ய சொன்னாரு. அந்த குறையை அவனால் என்ன பண்ண முடியல, சரி செய்ய முடியாத காரணத்தினாலே அவன் எங்க போயிட்டான்? துக்கத்தோட போயிட்டான். எது பின்னாடி போயிட்டான்? ஆசையோட போயிட்டான். அந்த ஆசை எங்க கொண்டு போகுது அவனை? சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால தான் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்ம கிட்ட 90% நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி உங்க ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்குது. ஆனால் சில சில குறைகள், அதை நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா பாக்கியவான்களாய், மேன்மை உள்ளவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அநேகரை நீதிக்குட்படுத்துவர்களாய், தேவ சமூகத்தை தரிசிக்கிறவர்களாய், தேவனுடைய அற்புதங்களை, அடையாளங்கள், வல்லமைகளை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறி போவோம். தெரியுமா? சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் அதுதான் விரும்புறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு. ஏன் தெரியுமா சொல்றாரு? மாத்திடு, உன்னை ஆசீர்வதிப்பேன். மாத்திடு, உன்னை உயர்த்துவேன். மாத்திடு, உன்னை வல்லமையா பயன்படுத்துவேன். மாற்றிடு, வெற்றியுள்ள நான் மாற்றிடுவேன். மாற்றிடு, அநேகர் உன் மூலமா ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன். மாற்றிடு, இந்த உலகத்தை அசைப்பேன். சொல்ல மாட்டேங்கிறியே, ஹல்லேலூயா. மாற்றிடு, உன் வீட்டு வழியா துஷ்டம் வருவதில்லை. ஹல்லேலூயா. சூனியமா மந்திரம் கிரியை செய்ய முடியாது. மாற்றிடு, நீ உயரடைவா. அநேகருக்கு பிரயோஜனமாயிருப்பேன். ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் உன்னை மாற்றுவேன். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஹல்லேலூயா. மாறாத வரையிலும் தேவ பிள்ளையே, மாறாத வரையிலும் ஒரு அத்திமரத்தின் ஊமையை கர்த்தர் சொன்னார் தெரியுமா? அது தனக்கு பலன் கிடையாது, மற்றவங்களுக்கும் பலன் கிடையாது. அது நிலத்தை கெடுக்கிறது. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முன்னாடி எப்படி இருந்தோம்? பாவிகளாய், அக்கிரமசிகளாய், பலவீனர்களாய், துர்க்குணர்களாய், அருவருக்கத்தக்கவர்களாய். கர்த்தர் எல்லாத்துலையும் விடுதலை ஆக்கிட்டார்ல. ஆமென். எதற்காக? வெற்றியுள்ள ஒரு ஜீவிதம் பண்ணுவதற்காக. எபேசு சபையில கர்த்தர் பார்த்து சொன்னாரு, நான் உன்னை பார்க்கிறேன், ஆனா நீ எப்படி தெரியுமா இருக்கிற? உனக்குள்ளே சொல்லுங்க ஒரு குறை உண்டு. நீ என்ன பண்ண தெரியுமா? 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. பாருங்க, என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ என்ன பண்ண? நினைத்து கொண்டு என்ன பண்ண? மனம் திரும்பி. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனி. இன்னைக்கு ஆண்டவர் எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க. பைபிளை ஒரு நிமிஷம் வாசிக்காதீங்க, இங்கே கவனிங்க. எப்பவுமே என்னைக்குமே தேவனுடைய நியாய தீர்ப்பு உடனே வந்துடாது. தேவனுடைய தண்டனை உடனே வராது ஒரு மனுஷனுக்கு. கவனிங்க, அவர் மனம் திரும்புவதற்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுப்பார். நல்ல கவனிங்க, மனம் திரும்புகிறதுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பார். சொல்லுங்க, மனம் திரும்புகிறதுக்கு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, அந்த சந்தர்ப்பத்தை மனம் திரும்புறதுக்கு பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. இப்போ எபேசு சபை பச்சால் நீ மனம் திரும்பு, உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். உடனே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? தண்டிச்சிட மாட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் அவர் கிடையாது, மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்குறார், நீ மனம் திரும்பிடு பிள்ளை, மனம் திரும்பிடு. எங்கேயும் உன்னை கொண்டு போயிடுவேன். நீ தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்தை வழி நடத்த போறவங்க நம்ம தான். ஆமீன். உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தின் பரிசுத்தம், உலகத்தின் நீதி உங்களையும் என்னையும் தான் சார்ந்து இருக்கிறது. இங்க கவனிங்கம்மா, கவனிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி. இல்லைன்னு சொன்னா நல்லா கவனிங்க. நம்ம ஆராதிக்கிற ஆராதனை வீண், நம்ம பாடல் பாடுறது வீண், தேவன் கிட்ட வந்திருக்கிறது வீண். எல்லாம் வீண் வீண் வீண். எல்லாம் பூஜ்யம். எல்லாம் தோல்வியில தான் முடியும். இன்னைக்கு ஆண்டவர் மனம் திரும்புகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். சொல்லுங்க, ஆமா. தயவுசெய்து கடினப்படுத்திடாதீங்க உங்க இருதயத்தை. தயவுசெய்து கடினப்படுத்திடாதீங்க. ஆண்டவர் பேசும்போது பாருங்க, உங்க உள்ளத்துல பேசுவார் ஆண்டவர். உட்கார்ந்து மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, முடிஞ்சு போச்சு. மனம் திரும்பு. சத்தமா சொல்லுங்க, மனம் திரும்பு. நிறைய பாருங்க, சிம்சோனுக்கு ஆண்டவர் வந்து நல்ல கவனிங்க, மனம் திரும்புறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. மனம் திரும்பல. கடைசி என்னாச்சு தெரியுங்களா? தேவநாமம் தூஷிக்கப்பட்டது தான் போச்சு. அவன் எப்படி செத்தான்? ஒரு நீதிமானுடைய மரணம் போல அவனுடைய மரணம் இல்லை. துன்மார்க்கரோடு அவனுடைய மரணம் இருந்துச்சு. விருத்த சேதனம் இல்லாதோடு அவனுடைய மரணம் இருந்துச்சு. நிறைவாய் வாழ வேண்டுவன், நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியவன். மனம் திரும்பாதனால அழிக்கப்பட்டான். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்லா சத்தமா நன்றி. நல்ல கரங்களை நல்லா உற்சாகமா தட்டி பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மனம் திரும்புகிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது அதை தயவு செய்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஏற்றுக்கொள்ளுங்க, எதிர்த்து நிக்காதீங்க. ஹalleluya. எதிர்த்து நிக்காதீங்க. மனம் திரும்பணும்னு சொன்னா தயவு செய்து மனம் திரும்பிடுங்க. ஆமென். அப்புறம் என்ன சொன்ன? நீ மனம் திரும்பாவிட்டால். நீங்க அந்த வசனத்தை கவனிங்க, வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்குத்தந்தை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். புரிஞ்சுங்களா? நீ மனம் திரும்பு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் எப்பவுமே ஆண்டவருடைய வசனம் மாத்திரம் எப்படி தெரியுமா? இருபுற கருக்குள்ள ஒரு பட்டயம். ஒரு பக்கம் மிகுந்த அன்புள்ளவர் தான், அடுத்த பக்கம் நான் சொல்றேன் பாருங்க, அடுத்த முகம் ஒன்று இருக்குது, உக்கிர கோபம் உள்ளவர். மனம் திரும்பாவிட்டா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? உன் விளக்கு தண்டை அதன் இடத்துல நீக்கி விடுவேன். நல்ல கவனிங்க. இப்போ விளக்கெல்லாம் இல்லை, லைட்லாம் நிறைய வந்துச்சுன்னா விளக்கு முன்னெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஒரு விளக்கு இருக்கும், அது மேலே ஒரு விளக்கு தண்டு இருக்கும், அது மேலே திரி இருக்கும். கவனிக்கிறீங்களா? அந்த விளக்கு தண்டு உடஞ்சி போயிடுச்சுன்னா சரிங்களா, விளக்கு எரியாது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மனம் திரும்பலைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது, உங்கள் வாழ்க்கை தோல்வி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க, நிறைவாக இருக்குது. உங்களுடைய நிறைவான செயல்பாடுகளை விட ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஒரே ஒரு குறை இருக்குல்ல, அதை சரி பண்ணிடு, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி, தேவனுடைய வார்த்தை உங்களை ஆளுகை செய்யும்படியாய், உங்களை உணர்த்தும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து போகட்டும். லூக்கா 18வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிங்க. பரிசேயன் நின்று, தேவனே பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதத்தையெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நான் ஒரே நிமிஷம் கவனிச்சுங்க ப்ளீஸ். நம்ம கடந்து போயிடலாம். ஒரே நிமிஷம். என்னுடைய வேலை என்ன தெரியுமா? சத்தியத்தை போதிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே கவனிங்க, தயவுசமா இங்கே கவனிங்க. 2 பேர் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாங்க ஆலயத்துக்கு. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் சொல்கிற காரியம் பாருங்க, ஆண்டவரே நான் பரிகாரர், எல்லாம் கைவிட்டேனுங்க, ஒன்று கைவிடுங்க, போட்டோம், தூக்கெல்லாம் போட்டோம், சொல்லுங்க. 1 பரிகாரர், 2 என்னது அநியாயக்காரர், 3 விபச்சாரக்காரர், 4வது அந்த ஆயக்காரன். இவனை போல நான் இல்லை ஆண்டவரே. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை? ஆமாம், இவனை போல இல்லை, ரொம்ப ரொம்ப அருமையான குணங்கள் அவனுக்குள்ளே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சத்தமாக சொல்லிட்டீங்களா? அல்லேலூயா. இன்னொரு விஷயம் பாருங்க, வாரத்தில் எத்தனை டைமு பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய, வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்றேன், அப்புறம் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக செலுத்துகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணா. நல்ல கவனிங்க, இதுல எதனா ஒரு தப்பு எதனா இருக்கா? அவன் செய்ததெல்லாம் நல்ல காரியம்தான். ஆனா ஒன்னே ஒன்று தப்பு, பின்னாடி இருக்கிற ஒருத்தனை பார்க்குறான், அவன் பாவம், அவன் பாவி, அவன் உள்ள கூட நுழைகிறதுக்கு பயம் அவனுக்கு. எங்க ஆலயத்தில், ஏன்னா தேவன் இருக்கிறாரேன்னு ஒரு பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்கு உள்ள வர்றதுக்கு தைரியம், ரொம்ப பயம் கிடையாதுங்க. பயத்தோடு வரணும். தேவன் வாசம் பண்ற இடம். ஒரு அதிகார இடத்துல உள்ள நுழைஞ்சிடுவீங்களா? ஒரு கலெக்டர் உள்ள ரூம்ல வேகமாக நுழைஞ்சிடுவீங்களா? வந்த உடனே முழங்கால் பட்டு தன்னை தாழ்த்தி கண்ணை மூடி தேவ சமூகத்தில் உள்ள, ஆண்டவரே உள்ள வர தகுதி இல்லை ஆண்டவரே, நீ பட்சிக்கிற அக்கினியா இருக்கீங்க ஆண்டவரே, நான் பலவீனமாக இருந்தேன், என்னை பலவானா மாற்றி நீதிமான மாற்றி உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்னை கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி அந்த தாழ்மையோடு ஆலயத்தினுடைய வாசலை மிதிக்கும் போது வரணுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதனால தான் வெளியில் ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கிறேன். என்ன எழுதி போட்டிருக்கிறேன்? செல்ஃபோன் உபயோகக்கூடாது, செருப்பை போட்டுட்டு வரக்கூடாது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் நம்ம தேவனை கனப்படுத்துகிற காரியம். சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரணும், இதெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு வரணும்.
புரியுதுங்களா? இதெல்லாம் தேவனை இவன் உள்ள தாராளமா உள்ள அவன் தான் நிறைய பரிசுத்தவானாயிட்டு மிஞ்சின நீதிமான் எல்லாம் பண்ணான். வெளியில ஒருத்தன் உள்ள வர்றதுக்கு முடியல. வானத்தை நோக்கி பார்க்கறதுக்கு அவனால முடியல. தாண்டி மார்பிள் என்ன பண்ண அடிச்சுட்டு அழுறான், ஐயா பாவியாகி என் மேல் கிருபியாயிரும். ஒருத்தனுடைய ஜபம் அப்படியா இருக்கிறது, இன்னொருத்தனுடைய ஜபம் அந்த பின்னாடி நிற்கிறான் ஆயக்காரன் அவனை போல நான் இல்லை ஆண்டவரே. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அந்த குறைவு தான் யார் தெரியுமா நீதிமானாக்கல? பரிசேயனை நீதிமானாக்கல. பரிசேயனை நீதிமானாக்கல. ஒருவேளை இப்படி ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம், பரிகாரர், ஆயக்காரர், விபச்சாரக்காரர், ஆயக்காரனை அவனை போல இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அவனையும் என்னை போல மாத்துங்க ஆண்டவரே. சொல்லியிருந்தா நல்லா இருக்குமா? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அநேகர் சொல்ல நான் இப்படி நான் அப்படி நான் இப்படி அவசியம் இல்லைங்க. நான் சொல்கிறேன், நான் இப்படி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அவனையும் அப்படி மாற்றுவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவன் எல்லாம் செய்யும், வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருந்தான், தசம்பாக எல்லாத்துலேயும் கொடுத்தான், எல்லாம் கரெக்ட் தான். ஒரே ஒரு குறை, அவனை நீதிமானாக்கல. புரிஞ்சுச்சிங்களா? நல்லா கவனிங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? சத்தமா, இன்னும் சத்தமா. பரிமள தைலம் ரொம்ப உயர்ந்த ஒன்று, ரொம்ப வாசனையானது. ஒரு சின்ன ஒரு செத்த ஈ விழுந்து செத்துச்சுன்னா அந்த ஊரையே நாத்தடிக்க செய்யணும். நான் சொல்கிறேன் பாருங்க, உலகத்தின் ஒளியாய் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். நீ ஜெயம் கொண்டு வாழணும். தோற்று போகிறதற்காக கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. தோற்று போனது உண்மைதான், பலவீனமாய் வாழ்ந்தது உண்மைதான், சத்துருடைய பிடியில சிக்கி தவித்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தர் உங்களை எண்ணி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, மாசற்ற இரத்தத்தினாலே வரல பாருங்க. ஆமென் ஆமென். மீட்டிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். மீட்டிருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், இன்னும் சத்தமா என்னை கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அநேக நன்மையான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்பாத ஒரு காரியம், தேவன் வெறுக்கிற ஒரு குறைவு, தேவன் ஏமாறுகிற உங்க காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களால் வெற்றி பெற முடியாது. இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்க தேவ சமூகத்தில். நான் என்ன குறையாக இருக்கிறேனோ, அநேக காரியங்கள், நிறைய விஷயங்கள் நல்லதாக இருக்குது, அது உன் ஆசீர்வாதத்துக்கு தடை தெரியுமா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடை, சபை வளருகிறதுக்கு தடை, உன்னால் ஊழியம் வளருகிறதுக்கு தடை, உன்னால் உங்கள் ஊரில் நீங்கள் நிற்கிறீங்க பாருங்க, நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வீட்டுக்கிட்ட தினந்தோறும் 10 பேர் நிற்பாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி, உங்கள் இடத்துல ஜெபம் பண்ண சொல்லி. தினந்தோறும் 10 பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு சத்தியத்தை சொல்லு, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள என்று சொல்லி உன்னை என்னையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சாஷ்டாகமாக விழுந்து ஆமேன் கீழே விழுந்து வணங்குவாங்களாம். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் பெரிய ராஜா, எல்லாவற்றையும் ஆளுகை செய்தான். அவன் அழிக்காத ராஜ்யமே கிடையாதுங்க, கல்தியனுடைய ராஜா அவன். கவனிங்க, அவன் யாருக்கு முன்னாடி தெரியுமா விழுந்து வணங்கினானா? தானியேலுக்கு முன்பாக விழுந்து வணங்கினான். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் விழுந்து உன் தேவன் தான் உண்மை என்று சொல்லி ஆராதித்து துதித்து மேன்மைப்படுத்தணும்னு சொன்னா உங்க குறை மாறி ஆகணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. குப்பையிலிருந்து உன்னை தூக்கினாரே, சத்தமா சொல்லுங்க. பலவீனத்திலிருந்து தூக்கினாரே, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து தூக்கினாரே, இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாவற்றையும் மாற்றினாரே, ஸ்தோத்திரம். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஜெயம் கொள்கிறவன், சத்தமா சொல்லுங்க, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆமா, சாத்தான் அவனை ஆளுகை செய்யாது தெரியுமா? பாவம் அவனை ஆளுகை செய்யாது, பலவீனம் அவனை ஆளுகை செய்யாது, சாபம் அவனை ஆளுகை செய்யாது. வார்த்தை வரமாட்டேது பாருங்க. சத்தமா கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா ஹல்லேலூயா பாருங்க. கர்த்தர் திரும்ப என்ன பண்ண நேரம் வரார், திரும்ப எபேசு சபைக்கு வரார். வாசிங்க வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. எல்லாரும் ஒரே முறை சத்தமா வாசிங்க. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? எல்லாம் சத்தமா வாசிங்க, எல்லாரும் வாசிக்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இன்னும் சத்தமா வாசிக்கலாமா?
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. இங்கே ஜெயம் கொள்கிறவர்கள் இருக்குதா, தோற்று போனவர்கள் இருக்கா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. நாம் ஜெயம் கொள்ளுவர்களாய் மாறிவிட வேண்டும். சொல்லுங்க, நான் ஜெயம் கொள்ளுவர்களாக மாறணும். அதுதான் சார் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயம் கொண்டியா நான் என்ன தெரியுமா கொடுப்பேன் உனக்கு? என்ன கொடுப்பேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க. அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு தான் உங்களை படிக்க சொன்னேன். வாசிங்க, திரும்ப வாசிங்க. தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு புசி. ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? ஒரே நிமிஷம் கவனிங்க. பரதேசின்னா என்ன தெரியுங்களா? நிறைய பேர் திட்டுவாங்க பரதேசின்னு. நான் அப்படி கிடையாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரதேசினா பரிசுத்தவான்கள் மரித்த பிறகு, கவனிங்க ஒரு நிமிஷம், பரிசுத்தவான்கள், வெற்றி கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். கவனிங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. மரணம் எல்லாருக்கும் வரும். மரித்த பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், வெற்றி கொண்டவர்கள் இளைப்பாறுகிற இடம்தான் பரதேசி. என்னங்க சொல்லுங்க? இளைப்பாறுகிற இடம்தான். யாரு? குடிக்கிறவங்களா? விபச்சாரம் செய்கிறவங்களா? பின்மாற்றம் போகிறவங்களா? குறையோடு வாழ்கிறவர்களாக இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஜெயம் கொள்கிறவர்கள், சத்தியமா சொல்ல, சத்தமா, ஜெயம் கொள்கிறவர்கள் எங்க இருப்பாங்க தெரியுமா? எங்க இருப்பாங்க? பரதேசி. பரதேசினா என்ன? மரித்த நீதிமான்கள், ஜெயம் கொண்ட நீதிமான்கள். அவர்கள் மரித்த பிறகு எங்க இருப்பாங்களாம்? கவனிங்க, பரதேசில் இளைப்பாரி கொண்டு இருப்பார்கள். சரிங்களா? அவங்க நேரம் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர்களுக்குரிய ஒரு இளைப்பாறுதல் இடம் உண்டு. அங்க என்ன பண்ணுவாங்களா தெரியுங்களா? ஜீவ விருட்சத்தை தேவன் அவர்கள் கொடுப்பார். தேவனுடைய அந்த பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ விருட்சம் எங்க தெரியுமா ஆண்டவர் சிருஷ்டித்தார்? ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்? ஜீவ விருட்சத்தை என்ன பண்ண படைத்து யாருக்காக வச்சாருங்க? ஆதாம. அதை புசிக்கும் போது அவன் என்னென்னைக்கும் சாவாம உயிரோடு இருப்பாங்க. அந்த தகுதியை ஆதாம எழுந்து போனதுனால கர்த்தர் வெற்றி கொண்டவர்களுக்காக, அவர்கள் தோல்வி அடைந்ததினாலே அதை இழந்து போனார்கள். வெற்றி கொண்டவர்களுக்கு அங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. சத்தமா. எனக்கு சாப்பாடு வேணும், துணி வேணும், பணம் வேணும், வேலை வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், வீடு கட்டணும், கார் வேணும், நல்ல சுகபோகமான வாழ்க்கை வேணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அதனுடைய நீதி என்ன தெரியுமா? வெற்றி, ஜெயம் கொண்ட வாழ்க்கை. அதை தேடும்போது தான் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ஒன்னே ஒன்று கூட கிடைக்காது. ஒன்னே ஒன்று கூட என்ன பண்ணது? சத்தியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, பரதேசினா என்ன? மரித்த பிறகு நீதிமான்கள், வெற்றி கொண்டவர்கள், ஜெயங்கொண்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் இளைப்பாறுகிற இடம். பாதாளம்னா என்ன தெரியுங்களா? பாதாளம். ஐசுரன் மரித்து பாதாளத்துக்கு போயிட்டான். லாசுரு மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாம் மடியிலே பரதேசியிலே கொண்டு போகப்பட்டான். நல்ல கவனிங்க, இதுதான் நடக்க போகுது. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு இதுதான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு திட்டவட்டம், சட்டம், நியாயம் என்னதுங்க? இதுதான், இப்படிதான், இதை மாற்றவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை முடியும் போது ஒன்று நாம் எங்கே இருக்கணும்? பரதேசில இளைப்பாறணும். இல்லைன்னா எங்கே இருக்கணும்? பாதாளத்தில் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யான லாசரையும் குறித்து சொல்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, இங்கே கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாதாளம் என்பது பின்மாற்றம் அடையவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், குறையை சரி செய்யாதவர்கள், குறையோடு வாழ்கிறவர்கள், தேவன் மன்னித்ததை, தேவன் மன்னித்து மறந்ததை திரும்ப செய்கிறவர்கள். இவர்கள் பின்மாற்றக்காரர்கள். தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள். இவங்களை எங்க போவாங்க சொல்லுங்க? பாதாளம், வேதனை உள்ள இடம். இதுக்கு பிறகுதான், சரிங்களா, நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பு பிறகுதான் பரலோகமும் நரகமும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி
எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம்? இனிமே நான் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ போறேன். வரல பாருங்க, இவ்வளோ நேரம் ஒரு பிரசங்கம் பண்ணி கூட உள்ள அந்த வர சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா. இன்னும் வரல, இன்னும் சத்தமா, அப்பா. இவ்வளோ நாள் எப்படியோ வாழ்ந்துட்டேன், இனி அப்படியெல்லாம் கிடையாது, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. பிசாசு என்ன பார்த்தா ஓடணும், பாவம் என்ன பார்த்தா ஓடணும், சூனி என்ன பார்த்தா ஓடணும், ஆக்சிடென்ட் என்ன பார்த்தா ஓடணும், தற்கொலை என்ன பார்த்தா ஓடணும், பலவீனம் என்ன பார்த்து ஓடணும். ஓட மாட்டுதுக்கு, நான் தானே ஓடுறேன். இனி அந்த மாதிரி வாழ்க்கை வானா ஆண்டவர் எனக்கு. சத்தமா சொல்லுங்க, வானா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா கரங்களை தட்டி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே, நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி, மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையா, ஓடினாலும் கலைப்படையா, நடந்தாலும்